ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನರೋತ್ತಮ தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே இப்போ நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் பகவான் கிருஷ்ணர் தியானம் எப்படி பண்ணணும் அந்த விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ಬ್ರಜಪುರ ವನಿತಾರ ಚರಣ ಆಶ್ರಯ ಸಾರ್ ಕೊರೋ ಮನ ಏಕಾಂತ ಕೊರಿಯಾ अन्य बोल गंडगोल ना सुनहो उत्तरोला राखो प्रेम हृदय भरिया. ओ मनसे ஒரே ஒரு நோக்கம் வச்சு பிரஜபுர பிருந்தாவனத்தில் உள்ள வனிதா அங்கே பெண்ணுகள் கோபி பெண்ணுகள் பாதத்தின் ஆசிரியம் எடுத்துடு. இதுதான் பக்திக்கு சாரம். ஏகாந்த அது விட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி மனசே சரண் எடுத்துடு. வேறு எல்லாம் பேசுறது சும்மா சவுண்டு, குழப்பம்தான். வேறு விஷயங்கள் கேட்காது, வேறு விஷயங்கள் பேசாது. உனக்கு பிரேமம் இதயத்திலே வைக்கணும், வெளியில் காட்டுறதெல்லாம். இங்கே நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் ராகானுக பக்தியில் ரூபானுக பக்தி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முதல்ல பிரஜத்தில் உள்ள கோபி பெண்களுக்கு பாதத்தின் ஆசிரியம் எடுக்கணும் சொன்னால், இங்கே தியானம் நம்ம ராதாகிருஷ்ணன் லீலைகள் தியானம் பண்ணணும். அதில் நம்ம ஒரு ஆத்மீக உடம்பு எப்படி இருக்கும் அது நினச்சிட்டு அந்த ஆத்மீக உடம்பு வச்சு நம்ம தியானத்தில் பகவான் ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். இப்போ ராகானுக பஜனை சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இனிப்பு நினைக்கிறது நம்ம பிரஜத்தில் உள்ள இந்த தேவிகள் கோபிகள் போல நமக்கு கூட அந்த இனிப்பான பாவங்களுக்கு வேண்டி பேராசை இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லக்ஷ்மி தேவி பிருந்தாவனத்துக்கு போக முடியல, நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வேதத்தில் உள்ள ஸ்ருதி மந்திரங்கள் அவங்களுக்கு போயாச்சு, அவங்களுக்கு கோப்பி ஆயாச்சு. இப்போ ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತத்திலே பகவான் ಚೈತನ್ಯ மகாபிரபு வெங்கட பட்டா சொன்ன ஸ்ரீரங்கத்தில் அவர் கோபால் பட்டாಗೆ அப்பா ಅವ್ರಿಗೆ சொல்லிட்டு இருக்காரு, ஸ்ருதி சப கோபி ಗಣ್ಯರ ಅನುಗತ ಹೊಯ್ಯ ಬ್ರಜೇಶ್ವರಿ ಸುತಾ ಭಜೆ ಗೋಪಿ ಭಾವಲಯ್ಯ ವ್ಯಾಹಾಂತರೇ ಗೋಪಿ ದೇಹ ಬ್ರಜೆ ಜಬಿ ಪಾಯಿಲೋ ಸೈ ದೇಹ ಕೃಷ್ಣ ಸಂಗೆ ರಾಸ ಕ್ರೀಡಾ ಕೊಯ್ಲ. गोपजाति कृष्ण गोपी प्रेयसी ताहार देवी व अन्य स्त्री कृष्ण ना कोरे अंगीकार. लक्ष्मी चाहे सेई देहे कृष्ण संगम गोपिका अनुगा होया ना कोयलो भजन. இந்த ஸ்ருதி மந்திரங்கள், வேதத்தின் ஸ்ருதி மந்திரங்கள் ಗೋಪಿಗಳಿಗೆ சரண் எடுத்துட்டு பிரஜேஸ்வரிக்கு மகன் சொன்னால் யசோதாಗೆ மகன் கிருஷ்ணனுக்கு கோபி பாவ வச்சு பஜனை செய்தாங்க. இப்போது அடுத்த பிறவியில் அவங்களுக்கெல்லாம் கோபி உடம்பு கிடச்சிருக்கு. அப்போ அந்த உடம்பு வச்சு கிருஷ்ணர் கூட ராசலீலை கூட பண்ணாங்க. சொன்னால் நம்ம தியானம் பண்ணுறது கிருஷ்ணன். இங்கே மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, கோப ஜாதி, இந்த பசுமாடு மேய்க்கு கொண்டு போய் அந்த ஜாதி ಅವ್ರಿಗೆ ಪ್ರೇಯಸಿ, ಅವ್ರು ಯಾರ ಮೇಲೆ ಅನುಭವಿಸಿರ್ತಾರೋ அந்த பெண்களுக்கு கூட கோபி, பசுமாடு மேய்க்கிறது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள். வேறு எந்த தேவி எந்த பெண்களுக்கு கூட கிருஷ்ணன் லீலை பண்ண மாட்டாங்க. லக்ஷ்மி என்ன நினச்சிருக்கா, நான் எப்படி இருக்கேன் அப்படியே கிருஷ்ணர்கிட்ட போய் லீலை பண்ணுவேன். அப்படி நடக்காது. கோபிಗಳಿಗೆ சரண் எடுத்து சொன்னால், லக்ஷ்மி ஐஸ்வர்யா அவள் அப்படி நினச்சா நான் எப்படி இருக்கேன், அப்படி நான் எப்படி இப்படி ஒரு கிராமத்தில் உள்ள பெண் போல அப்படி தான் போகணும். பிருந்தாவனுக்கு அதே வழி. ஸ்ரீமத் பாகவத மகாபுராಣ 10வது காண்டம் 87வது அத்தியாயத்தில் கூட இந்த
ஸ்ருதி மந்திரங்கள் எப்படி கோபியானாங்க, இதுக்கு பார்த்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணுறது ஸ்ரீ நந்தநந்தனா, யசோதானந்தனா, அவர் பார்த்து தான் தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும், நம்ம வந்து கோபி, அவர் வந்து யசோதானா. கோபி சொன்னால் பசுமாடு மேய்க்கிறது பெண்ணை நினச்சி தான் நம்ம கிருஷ்ணருக்கு இது பண்ணணும். நம்ம வேறு தேவி இந்த அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட். அதே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, வேறு விஷயங்கள் பேசுறது, வேறு இது பண்ணுறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. நேரடியாக கிருஷ்ணನಿಗೆ ಕೂಡ ನೆನக்கிறದಲ್ಲ, நம்ம கோபிಗಳಿಗೆ பாதத்தில் ஆசிரியம் எடுக்கிறது, விசேஷமாக ஸ்ரீமதி ராதாராணி. இப்போ அவங்கள எப்படி இந்த கோபி பெண்கள் எப்படி ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு அது நினைக்கிறது, நம்ம கூட அதே போல பண்ணுவோம் நினைக்கிறது. இப்படி ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, பக்தர்லே உயர்ந்த பக்தர் பகவான் ஹரி வேறு வேறு உருவுಗೆ யார் சரண எடுத்திருக்காங்க. பட் யார் நந்தநந்தனாகி சரண எடுத்திருக்காங்க, யாருக்கு இதே நந்தநந்தனா திருடு பண்ணியிருக்கான், அவங்களுக்கு தான் உயர்ந்த பக்தர். அவங்கள எப்படி இருப்பான்னு சொன்னால், அவங்களுக்கு மகாநாராயணன் கூட ஆಕರ್ಷಣೆ பண்ண முடியாது. யார் நந்தநந்தனா கிருஷ்ணாಗೆ சரண எடுத்திருக்கான், அவங்களுக்கு அப்புறம் நாராயணா அந்த பகவானுக்கு வேறு எந்த ஒரு எழுத்த முடியாது. லீலையிலே அப்படி வருது. மகாபிரபு கூட சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு வாட்டி கிருஷ்ணன் ராசலீலை விட்டு ஒரு இடத்துல போய் நாராயணன் ஆகி 4 கையில் அப்படி படுத்திருக்காங்க. கோபிகள் கிருஷ்ணருக்கு தேடிட்டு இருக்கான், இவனுக்கு நமஸ்காரம் பண்ணி போயிட்டு இருக்கான் நாராயணன் சொல்லி. இல்லை சில பேர் கேட்டுட்டு இருக்கான், கிருஷ்ணனுக்கு பார்த்தியா, கிருஷ்ணனுக்கு போனா சொல்லி. அவ்வளோதான். ராதே வரும்போ கிருஷ்ணனுக்கு கூட அந்த 4 கை வைக்க முடியுமா, திடீர்னு திருப்பி 2 கை ஆயிடுச்சு. இப்படி அனுபவிச்சோன்னா அப்படி இருக்கணும். நம்ம இப்போ சீசன் கிடையாது, சீசன் போல மாற்ற முடியாது. ஒரு காலத்தில் இன்றைக்கி இந்த மாதம் நம்ம நாராயணா, அடுத்த மாதம் கிருஷ்ணன், அப்படி கிடையாது. அதெல்லாம் பக்தி கிடையாது. நம்ம வந்து மஞ்சரி ஸ்வரூபத்தில் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அதுக்கப்புறம் நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, வேறு பேச்சு பேசுறது, வேறு பேச்சு கேட்குறது, இதெல்லாமே பக்தியில் குழப்பம். தேவையில்லாத விஷயங்களை பேசுறது விடணும். இதுக்கு கூட சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு அனுபு இதயத்தில் இருக்கணும், இதயம் ஃபுல் அனுபு இருக்கணும், வெளியில் காட்டுறதல்ல. நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்ணிட்டு. விசேஷமாக நமக்கு பிரேமம் வந்திருந்தால் கூட அந்த அஷ்ட சாத்விக பாவம் வெளியில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்ணீர் வரும், இதெல்லாம் வெளியில் காட்டக்கூடாது. நமக்கு என்ன அனுபவம் இருக்குது அதெல்லாம் உள்ளதான், வெளியில் எல்லாம். இதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பிரேம சம்புட்டா சொல்லி புக்கில் 68வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, உண்மையான ரசிக நாயகன் நாயகி இவங்கள் இதயத்திலே பிரேமத்திலே ஒரு விளக்கு இருக்கும். இது வாய் மூலமாக வெளியில் வந்தாச்சுன்னு சொன்னால் காற்றுல அலைஞ்சி போகும், இல்லை அதுக்கு குறைஞ்சிடும். இப்படி பிரேமம் இதயத்துக்கு உள்ளே, வாயில் எனக்கு கனவு வந்தது, நான் அந்த சேவை பண்ணேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கே, இப்படி ஒருத்தர் பேசுறது பக்தி குறைஞ்சிட்டு இருக்கு, இல்லை பக்தி அலைஞ்சி போயிருக்கு. ஹரி போல் தண்டவத் பிரணாம்.